ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் சர்வதேச பகுப்பாய்வாளரும் ஆகிய பிஜே அவர்கள். சார், நம்ம வங்கதேசம் குறித்து ஏற்கனவே பேசியிருக்கோம். பங்களாதேஷ் எப்படி உருவாச்சுன்னே நம்ம பேசணும். பாகிஸ்தான் பிரிவினை, பங்களாதேஷ் பிரிவினை, அதுல மொழிதான் முதன்மையா இருந்தது. முஸ்லீம்ங்கிறதுக்காண்டி ஒரு உருது அவன் ஏத்துக்க தயாரா இல்லை. என் மொழி வங்க மொழி அப்படிங்கிறதுலாம் உறுதியா இருந்தா. என்ன சொன்னா, தாய்மொழி பற்றுக்கே உலகத்துக்கே உதாரணம் வங்காளிகள் தான். அவங்களுடைய தினத்தை அந்த உரிமைக்காக போராடின மொழி தினம் தான் நம்ம கொண்டாடுறோம். தாய்மொழி தினம் நம்ம கொண்டாடுறதே வங்க மொழிக்காக. அவங்க பங்களாதேஷ் அவங்களுடைய இது. அவரு முஜிபுர் ரஹ்மானும் ஒரு மத சிந்தனையாளர் மாதிரி இல்ல, ஒரு தேசிய இன நாட்டு விடுதலை போராளியா தான் அவரை மக்கள் பார்க்கறான். பாகிஸ்தான்காரனுக்கு இன்னும் பங்களாதேஷ் பிடிக்காது. இப்ப இந்த நிலையில் சார் சினாரியாவே இப்ப மாறுதே சார். பங்களாதேஷை பத்தி இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லியான நாடு, இந்தியா உருவாக்கின நாடு, இந்திரா காந்தி உருவாக்கின நாடான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி இந்தியாவுக்கு எதிரான மைண்ட் செட் இருக்கு. இந்தியாவுக்கு அடைக்கலம் கொடுத்த ஹேத் கிறிஸ்டினாவுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கு. இது எப்படி பங்களாதேஷுடைய ஸ்ட்ரக்சரே இப்ப மாறுதா? இப்படி மரண தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்களே, மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த அம்மையார் அவ்வளவு பெரிய தவறுகள் என்ன செஞ்சாங்க? இதுல என்ன பெரிய சர்வதேச அரசியல் இதுல பின்னாடி ஒளிஞ்சிருக்கு? எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த மரண தண்டனை கொடுத்ததுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் ஒரு சட்டம் இயற்றினாங்க. யார்? இவருடைய தகப்பனார், ஷேக் ஹசீனாவுடைய தகப்பனார் முஜிபுர் ரஹ்மான் அவர் பிரதமர் ஆன உடனே ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, அவங்க செஞ்ச கொடுமைகளை விசாரிக்கிறதுக்குண்டு சர்வதேச நீதிமன்றம்னு ஒன்று உருவாக்குறாரு. சர்வதேசம்னா பங்களாதேஷ் நீதிமன்றம் தான், அது சர்வதேச சம்மந்தம் இல்லை. இந்த சட்டங்கள்லாம் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால சர்வதேச ஐநா இல்ல ஐநா விசாரிச்சிருக்கு, அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இந்த நீதிமன்றங்கிறது சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. சர்வதேசம்னா பங்களாதேஷ்ல மட்டும் தான் இருக்காது. பங்களாதேஷ் அரசாங்கம் உண்டாக்குனதான், முஜிபுர் ரஹ்மான் உண்டாக்குனதான். இந்த சர்வதேசம் எதுக்கு சேர்த்தாங்கன்னு கேட்டா, இதுல அந்த விசாரிக்கிற முறை, அந்த சிஸ்டம் எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரியான விதிகள் இருக்கிறதுனால அதுக்கு பேர் அப்படி வச்சுக்கிட்டாங்க. அதை உண்டாக்குனது யாருன்னு கேட்டால் முஜிபுர் ரஹ்மான் உண்டாக்குறார். முஜிபுர் ரஹ்மான் உண்டாக்குறது அந்த சட்டத்தின்படி என்னன்னு கேட்டால், ஆட்சியில் இருக்கிறவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்தார்கள் அதை விசாரிக்கிறதான் இது. ஏற்கனவே அந்த பாகிஸ்தானாக இருக்கும்போது நிறைய அராஜகமெல்லாம் பண்ணி நிறைய பேர் கொல்லப்பட்டாங்கல்ல முஜிபுர் ரஹ்மான் போராட்டத்தில், அவங்களையெல்லாம் தண்டிக்கிறதுக்கு தான் சட்டத்தை கொண்டு வர்றார். இந்த சட்டம் கொண்டு வந்ததை நேரடி குற்றச்செயலில் ஈடுபடாமல் அதிகாரத்தில் இருந்திருப்பாங்க, அவங்க ஆர்டரில் சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதுக்கு தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது இவர் தகப்பனார் தான். ஷேக் ஹசீனாவுடைய தகப்பனார் தான் அது கொண்டு வந்தார். எது கொண்டு வந்தார்னு கேட்டால், முக்கியமான அரசியல் தலைவர்கள் நேரடி யாரையுமே கொல்ல மாட்டான், ஆர்டர் தான் பண்ணுவான். மறைமுகமாக சில வேலைகளை செய்வானே தவிர அவனை அறுவாள் எடுத்துகிட்டு போய் வெட்ட மாட்டான்ல. ஆனால் அவனை தண்டிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சட்டம் கொண்டு வந்து யார் ஆர்டர் பண்ணாங்களோ, யாருடைய அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்ததோ அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பாளி, அவர்கள் தண்டிக்கப்படணும் என்பதற்காக கொண்டு வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நிறைய பேரை மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க இதே சட்ட பிரகாரம். இதே சட்டத்தின் பிரகாரம் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க 1973 இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே பங்களாதேஷ் உருவாகுது. அப்போதான் உண்டவொடனே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு அந்த இது அமைச்சு என்ன செய்கிறாங்கன்னா விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன செய்கிறாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருக்காங்க, மரண தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அந்த லிஸ்ட் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது 2013 அப்துல் காதர் முல்லா ஜமாத் இஸ்லாமின்ற ஒரு அமைப்பில் இருந்தார். அவரும் அந்த ஆட்சியில் இருந்தவர். அவர் நிறைய அநியாயம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கில் போட்டாங்க. மரண தண்டனை தான். இதே சட்டத்தின்படி ஷேக் ஹசீனாவுக்கு என்ன சட்டம்னா, நேரடியாக குற்றத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, அதுக்கு சாதாரண நீதிமன்றங்கள் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தண்டிக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வரும்போது அப்துல் காதர் முல்லாங்கிற 2013 2015 முகமது கமருஸ்ஸமான் அவரும் ஜமாத் இஸ்லாமிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர், அவரும் இதுக்கு காரணமாக இருந்தார்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க இதே நீதிமன்றம். அது மாதிரி 2015 அலி அஹ்சன் முகமது முஜாஹிது அப்படின்னு ஒரு ஆள், இவரும் ஜமாத் இஸ்லாமி தான், இவரையும் தூக்கிலிட்டாங்க. இவங்களாம் நேரடி குற்றச்செயல் ஈடுபட்டவங்க கிடையாது, இவங்களுடைய பொறுப்புள்ள அதிகாரிகளாக அமைச்சர்களாக இருக்கும்போது நடந்ததுங்கிற காரணத்தினால இவங்களை குற்றவாளியாக்கி மரண தண்டனை கொடுத்தாங்க. அதே மாதிரி 2015 சலாவுத்தீன் சௌத்ரின்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் வங்காள தேசிய கட்சி அந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தார், அவரையும் தூக்கில் போட்டாங்க.
அதே மாதிரி 2016 மாதிஹுர் ரஹ்மான் ஒரு ஆள், அவர் முக்கியமான ஜமாத் இஸ்லாமி லீடராக இருந்தார், அவரை தூக்கில் போட்டாங்க. அதே மாதிரி 2016 மீர் காசிம் அலி, அவருக்கு இதே தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால், நேரடி குற்றம் செய்யாதவங்க, அவங்க ஆட்சியில் அது நடந்திருக்குன்னு அவங்க தான் பொறுப்பாளி. ஒரு டிஎஸ்பியாக இருக்காருன்னு வைங்க, அவர் கீழே இருந்து நடந்துச்சுன்னா டிஎஸ்பி தான் பொறுப்பாளி. இப்படிங்கிற மாதிரி பொறுப்பாளிகள்னு ஆக்கி அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கோர்ட் அமைக்கிறாங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போகலாம், வேறு எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாதுங்கிற அளவில் ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. அதில் அந்த ஆள் இல்லாட்டா கூட அவரை விசாரிக்கலான்னு அந்த சட்டத்தில் விதி இருக்குது. இப்போ ஹசீனா இங்கேயில் இருக்கிறாங்க, அவங்கள கூட விசாரிச்சான்னு கேட்டால், அபுல் கலாம் ஆசாத்துன்னு ஒருத்தர் ஜமாத் இஸ்லாமியில் இருந்தார், அவர் தப்பிச்சு ஓடி போயிட்டார். இன்றைக்கி வரைக்கும் எங்கே இருக்காருன்னு தெரியலை, தலைமறைவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அதாவது ஒரு ஆளை வச்சு விசாரித்து தான் கொடுக்கணுங்கிறது அந்த சட்டத்தில் இல்லை. அவங்க நினச்சாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவர்கள் தலைமறைவு ஆகிட்டா கூட அவங்கள விசாரிக்கலாம். அவர் இன்னைக்கு வரைக்கும் மரண தண்டனைக்கு உள்ள ஆளாக தான் இருக்கார், தலைமறைவாக இருக்கார், அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கிரவுண்டில் தான் ஷேக் ஹசீனாவுடைய விஷயத்தை இவங்க அதே சட்டத்தை இவங்க புது சட்டம் இவருக்காக உண்டாக்கலை. இதுக்காக வேண்டி ஷேக் ஹசீனாவை பழிவாகணுங்கிறதுக்காக வேண்டி எந்த ஒரு புது ரூல்லாம் கொண்டு வரல. ஏற்கனவே நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல, முந்தைய ஆட்சியாளர்கள் செஞ்சதுக்கு ஆட்சியாளர்கள் தண்டிக்கணுங்கிறீங்க. அப்போ நீங்கள் முந்தைய ஆட்சியாளர் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, பல தவறு செஞ்சுருக்கிறீங்க. அதில் முக்கியமான தவறாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த போராட்டம் நடந்துச்சுல்ல, ஆமாம், என்ன போராட்டம்னு கேட்டால் அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான போராட்டம். இடஒதுக்கீடுங்கிறது பங்களாதேஷில் இருந்தது கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாததுனால, ஜாதி இல்லை தானே, குழம்பு வச்சுருப்பாங்க, ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு அவசியம் இல்லை. அதனால இடஒதுக்கீடுங்கிற டாப்பிக்கே அந்த நாட்டில் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஷேக் ஹசீனாவுடைய கட்சி 30% இடஒதுக்கீடுன்னு கொண்டு வர்றாங்க. யாரு கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், அந்த பாகிஸ்தானை எதிர்த்து போரிட்டாங்கல்ல, ஆமாம், நாடு உருவாவதற்காக வேண்டி போரிட்டவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த பரம்பரையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு 30% இடத்தை ஒதுக்கி அவங்க அந்த கோட்டாவில் அடைஞ்சிருவாங்க. இப்படி போராடின மக்கள் சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா இவன் 3% கூட இருக்க மாட்டான். அதுக்கு போராடினவர்கள் என்கிற வகையில் வரக்கூடியவர்கள் அதுக்காக சிறைப்பட்டவர்கள், அதுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்கள்ல, அவன் 3% கூட இருக்க மாட்டான், அவனுக்கு 30%. அந்த இடம் அதிகமான இடங்கள் அந்த ஷேக் ஹசீனா கட்சியை சேர்ந்தவங்க தான், அவங்க தானே போராடினவங்க. ஷேக் ஹசீனாவுடைய கட்சியை சேர்ந்தவங்க தான் முஜிபுர் ரஹ்மானுடைய தகப்பனார் தானே முஜிபுர் ரஹ்மான், அவரோடு சேர்ந்து போராடினவங்கெல்லாம் ஷேக் ஹசீனா கட்சிலாம் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், 30% இடஒதுக்கீடை கொண்டு வந்த உடனே இதுக்கு கடுமையான ஒரு புரட்சி வருது. புரட்சி 2018 கடுமையான புரட்சி. இதே மாதிரி இப்போ வங்காளதேசம் நடக்கிற மாதிரி இப்போ நடக்குதோ இதே மாதிரி அப்போ ஒரு போராட்டம் நடந்துச்சு. அப்போ இந்த ஷேக் ஹசீனா என்ன பண்ணாங்கன்னா, அந்த சட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோன்ட்டாங்க. அந்த 30% இடஒதுக்கீடு கொடுத்ததை மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மெரிட்டில் மட்டும்தான் கொடுக்கணும், எந்த ஒரு கேட்டகரிலையும் ஒதுக்கீடு கூடாதுங்கிறதுல மாணவர் அமைப்புடைய கோரிக்கை. அவனில் மெரிட் இருந்தால் கொடுக்கட்டும், அவன் அந்த குளத்தில் வந்தவன், அந்த வழிமுறையில் வந்தவங்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம், எங்களுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்தாங்க. அது எதிர்ப்பு ரொம்ப கடுமையாக போனவுன்னு அதை ஒன்றும் சமாளிக்க இயலாமல் ஷேக் ஹசீனா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த சட்டத்தை ரத்து செஞ்சிடறாரு. 30% இடஒதுக்கீட்டில் ரத்து செஞ்சிடறாரு. ரத்து செஞ்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கோர்ட்டுக்கு அவங்கள கிளப்பி விட்றாரு. யார் அந்த போராட்டக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வாரிசுகளில் சிலரை போட்டு ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறாங்க, பங்களாதேஷ் ஹைகோர்ட்டில். இது எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, எங்களுக்கு வேணும், இந்த அரசாங்கம் ரத்து செஞ்சது செல்லாதுன்னு. அப்போ இவங்களுடைய தூண்டுதலில் தான் கோர்ட்டு என்ன செய்யுதுன்னா அது தடை செய்யுது. இவர் தடையும் செஞ்சுட்டு தடைக்கு தடை செய்கிற அளவுக்கு நீதிமன்றத்தின் வழியாக ஏற்பாடு செய்கிறார். ஷேக் ஹசீனா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், தடை செஞ்சுட்டு இனிமேல் கிடையாது, 30 இடஒதுக்கீடு கிடையாது, அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போடுறது. கோர்ட்டில் கொடுக்குற தீர்ப்பு எது கொடுப்பான்னா ஷேக் ஹசீனா சொன்ன மாதிரி தான் கொடுப்பான். ஆமாம், ஏறக்குறைய நம்ம நாட்டை விட மோசங்க, நீதிமன்றங்கள்லாம் ஆட்சிக்கு பயந்து நடக்கக்கூடிய வகையில் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அப்போ கோர்ட்டு மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா, இதை ஆர்டர் வாங்குறாங்க, அது 30% மீன் அமலாக்குறாங்க. அமலாக்கிட்டு நான் எதிர்த்துட்டேன், நான் தடை செஞ்சுட்டேன், கோர்ட்டு தான் செஞ்சிருச்சு, கோர்ட்டு செஞ்சுங்க, மக்கள் நம்பலை. கோர்ட்டு செஞ்சுன்னா நீ சொல்லி தான் கோர்ட்டு செய்யுது, உன்னுடைய விருப்பத்தின்படி தான் கோர்ட்டில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி மறுபடி கிளர்ச்சி ஏற்பட்டு தான் 2024 இந்த அம்மாவுக்கு எதிராக கடுமையான புரட்சி வருகிறது. அப்போ இவங்க கொல்லைப்புற வழியாக
அந்த சட்டத்தை தடையும் செஞ்சுட்டு நீதிமன்றத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி மறுபடியும் கொண்டு வந்து நம்முடைய வேலை வாய்ப்பு பறிக்கிறாங்க. மெயினான விஷயம் அதில் தான் ஆரம்பிக்குது. வேலை வாய்ப்பு கல்வியெலாம் நமக்கு போயிடுது. 30% போயிடுச்சுன்னா அப்போ 70% நமக்கு கிடைக்கிது. அப்போ 97% மக்களுக்கு 70%, 3% உள்ளவனுக்கு 30%ங்கிற அடிப்படையில் தான் அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் இருந்தது. அப்போ இந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்ற கடுமையான போராட்டம் வந்த உடனே அடக்குமுறையை உத்தரவிடுறார். அடக்குமுறை அந்த மாணவர்களுக்கு எதிராக ட்ரோன் மூலமாக தாக்குங்க. முஜிபுர் ரஹ்மான் சிலையெல்லாம் அடித்து இது பண்ணிட்டாங்க. சிலையெல்லாம் அடித்து உடைச்சாங்கல்ல. அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் இவங்க வந்து அந்த மக்கள் மீது தடியடி கண்ணீர் புகையோடு தான் நிறுத்திக்கிறணும். எந்த ஒரு போராட்டம் அடக்கிறதா இருந்தாலும் விரட்டி விடலாம். ஆனால் அவங்கள வந்து கொல்ற ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கிறது. ஆனால் பயங்கர ஆயுதங்களை எத்தனை பேர் வந்தாலும் கொன்றுங்கிற அளவுக்கு இந்த அம்மா உத்தரவு போட்டாங்க அப்படிங்கிறது தான் இவங்க மீது குற்றச்சாட்டு. ட்ரோன் மூலமாக தாக்கியிருக்கிறாங்க மக்களை. ட்ரோன் மூலமாக தாக்குறதுங்கிறதுக்கு அந்த பிரதமருடைய ஆர்டர் இல்லாமல் செய்ய முடியாதாங்க. பிரதமருடைய நேரடி உத்தரவு இல்லாமல் அதை செய்ய முடியாதுன்னு இருக்கும் பொழுது அந்த ட்ரோன் தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி கொல்லப்பட்டவர்கள் எவ்வளோ பேர்னு கேட்டால் 173 குழந்தைகள் உள்பட 1400 பேர். இந்த ஹசீனாவுக்கு எதிரான நடந்த போராட்டத்தில் மொத்தம் கொல்லப்பட்டவர்கள் 1400 பேர். அதில் 173 குழந்தைகள். அப்போ போராட்டங்கிற ஆட்கள் இடத்துல குழந்தை இருக்க மாட்டாங்க. சகட்டு மேனிக்கு கொல்ல சொல்லி தான் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த 1400 பேர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு தான் அந்த ஒரு வெளியேற்றுற அளவுக்கு கடுமையான கொந்தளிப்பு ஏற்பட்டு நாட்டில் இருக்க முடியான்ட்டார். இதை வந்து இந்த சம்பவம் நடந்த 2024 ஐநாவில் மனித உரிமை கமிஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது ஜெனீவாவில் செயல்படும். ஐநாவுக்கு கீழே உள்ளது தான். ஜெனீவாவை மையமாக வைத்து மனித உரிமை கமிஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவர் அவங்க ஒரு குழுவினர் பங்களாதேஷில் இறங்கி இதை விசாரிக்கிறாங்க. இது வந்து மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறதா, சும்மா சட்டப்படியான முறையில் பலப்பிரயோகம் பண்ணி போராட்டக்காரங்கள் மீது நடந்து கொண்டார்களா, அல்லது அவங்க மீது மனித உரிமை மீறல் நடந்திருக்கான்னு சொல்லி ஐநாவுடைய மனித உரிமை கமிஷன் தலைவர் விசாரிக்கிறார். விசாரித்து ஜெனீவாவில் ஐநாவுடைய மனித உரிமை கூட்டத்தில் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுறாரு. அதில் தெளிவாக சொல்கிறாரு, இது வந்து மனித உரிமை மீறல் நடந்திருக்குது, ஷேக் ஹசீனாவுக்கு நேரடி சம்பந்தம் இருக்கிறது, அவர் தான் குற்றவாளி. 1400 பேர் இறந்ததை அவர் தான் சொல்கிறார். இவங்க பங்களாதேஷ் அரசு சொல்லலை. இந்த 1400 பேர் இறந்த விஷயமும் ஐநாவுடைய அறிக்கையில் தான் இருக்கிறது. அதில் 13% குழந்தைன்னு போட்டிருக்காங்க. 13 ஒரு 175 பேர் வருது. அப்போ 175 பேர் குழந்தைகள் உள்பட 1400 பேர் வந்து கொல்லப்பட்டது, அநியாயமாக கொல்லப்பட்டாங்க, மனித உரிமை மீறல் நடந்திருக்குன்னு சொல்லி ஐநாவுடையும் குற்றச்சாட்டிருக்கிறாங்க. அப்போ ஐநாவுடைய அந்த விசாரணை அடிப்படையில் தான் இந்த வழக்கே நடக்கிறது. இந்த வழக்கில் இவங்களா பங்களாதேஷ் அரசாங்கமே எடுத்த முடிவு கிடையாது. முக்கிய ஆவணமாக எதை வைக்கிறாங்கன்னா, ஐநாவுடைய அறிக்கையிலேயே 1400 பேர் கொன்றதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க, குழந்தைகள் 173 பேர் இருக்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை வந்து ஹசீனாவுடைய உத்தரவுல தான் நடந்துச்சு. இல்லை, ஆனால் இந்த யூனுஸே வந்து அமெரிக்கா உருவாக்குன ஒரு கைப்பாவை தான். அமெரிக்காவுடைய இதாக வந்து வங்கதேசத்துக்கு எதிராக அவர் செயல்படுத்துறாரு. அதனால அமெரிக்காவினுடைய கைப்பாவை தான் அந்த யூனுஸுங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்லை, அவர் அப்படி இருக்கலாம். ஒரு வெற்றிடம் வரும்போது அவன் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது நமக்கு. அது ரெண்டாவது விஷயம். இப்போ வந்து ஹசீனாவுடைய அந்த தீர்ப்பு விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க உண்டாக்குன சட்டம் அது. ஷேக் ஹசீனாவுடைய தகப்பனார் உண்டாக்குன சட்டம், மரண தண்டனையிலேருந்து எல்லாமே. இந்த சட்டம், இந்த தண்டிக்கிற சட்டம் அதான். அந்த சட்டத்தில் நிறைய தலைவர்களை வந்து தூக்கில் போட்டாங்க. கடந்த ஆட்சியில் இருந்தார்கள் என்ற காரணத்திற்காக சட்டப்படி தண்டிக்கிறோம்னு சொல்லி தூக்கில் போட்டாங்கல்ல. அந்த சட்டத்தை நீங்கள் உருவாக்கி நீங்கள் அமுல்படுத்திட்டு வந்த ஒரு நிலையில் அந்த சட்டத்தின்படி தான் அந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அதுவும் எதை ஆதாரமாக வச்சு அளிக்கப்படுதுன்னா, ஐநாவுடைய அறிக்கை முக்கியமான ஆவணமாக எடுத்துக்கிறாங்க. ஐநாங்கிறது அவங்களோட நிபுணர்களை வைத்து ஆய்வு செஞ்சு தான் இதை வந்து ஷேக் ஹசீனாவுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறத ஜெனீவாவில் மனித உரிமை கூட்டத்தில் தெளிவு அந்த அறிக்கையாகவே சமர்ப்பித்திருக்கிறாங்க. அப்போ வந்து ஹசீனா செஞ்ச குற்றம் என்னன்னு கேட்டால், இந்த போராட்டக்காரர்களை ஒரு தடியடி நடத்தி ஏதாவது கலைச்சி விட்டு கண்ணீர் போய் கொண்டு அப்படி செய்யாமல் கொல்றங்கிற உத்தரவு போடுற அளவுக்கு இருந்தாங்கங்கிறதுனால அது உறுதியாயிடுச்சு. உறுதியான விஷயம் தான். அப்போ அதுக்கு தான். ஆனால் வந்து எந்த நாட்டிலையும் வந்து தலைவர்களை தண்டிக்க மாட்டாங்க. தூண்டி விட்டவங்கிற வகையில் அப்படி வந்துருமே தவிர தண்டிக்கிறது அந்த நாட்டு சட்டம் வச்சுருக்குறாங்க. இவங்க தான் வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே ஆட்சியில் இருந்து அவன் ஆட்சியில் நடக்குமேனால் அவன் தான் பொறுப்புங்கிற மாதிரி. அதான் அந்த சட்டத்துடைய பிரதானமான ஒரு விஷயம். அதுக்கு தனி கோர்ட்டு. அந்த கோர்ட்டில் தான் இது விசாரிக்கப்படுகிறது.
இப்போ வந்து மரண தண்டனை அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், இப்போ வந்து இந்தியாவில் அவங்க இருக்கிறாங்க. ஆமாம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது. என்ன அக்ரிமெண்ட் இருக்குன்னா, உங்கள் நாட்டில் ஏதாவது குற்றம் செஞ்சுட்டு எங்கள் நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சி நாங்கள் உங்கள்கிட்ட தந்துடுவோம். எங்கள் நாட்டில் குற்றவாளிகள் உங்கள் நாட்டுக்கு வந்தால் நீங்கள் தந்துடணுங்கிற அந்த தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைங்கிற பேரில் பல நாடுகளோட இந்திய அரசாங்கம் இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. என்னடா இவங்க இங்கே குண்டை வச்சு நாங்கள் போயிட்டான்னு வைங்க, அவனை பிடிக்க முடியாதுல்ல. அப்போ அவனோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா, நீ குற்றவாளின்னு சொல்கிறால நான் பிடிச்சி தந்துடணும், நான் குற்றவாளின்னு சொல்கிறால உன் நாட்டில் தான் நீ பிடிச்சி தந்துடணும். அப்படிங்கிற வகையில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பல நாடுகளோடும் இந்தியாவுக்கு உறவு இருக்குது. இப்போ ஒப்பந்தம் இருக்குது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், அரசியல் காரணத்திற்காக அளிக்கிற தஞ்சத்தை இது கட்டுப்படுத்தாது. இந்த ஒப்பந்தத்திலேயே குண்டு வச்சுட்டு பொருளாதார மோசடி செஞ்சுட்டு அப்படி இந்தியாவிலேருந்து ஒருத்தன் பங்களாதேஷுக்கு போனால் பங்களாதேஷ் இங்கே திருப்பி நம்மள்ட்ட தந்துடுவாங்க நமக்கு கோரிக்கை வச்சோன்னா. அதே மாதிரி பங்களாதேஷ்லேருந்து யாராவது அங்கே மோசடி பண்ணிவிட்டு ஒரு கொலை பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டான்னு வைங்க, அவனை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒப்படைச்சிருவாங்க. அந்த ஒப்படைச்சு அந்த நாட்டு சட்டப்படி தண்டிக்கப்படுவாங்க. இந்த ஒப்பந்தத்தில் வந்து அந்த விதிவிலக்கை எதை வச்சுருந்தாங்கன்னு கேட்டால், அந்த அரசியல் தஞ்சம் இருக்குல்ல, அரசியலுக்காக தஞ்சம் கொடுத்து குற்றவாளிகளை நம்ம கருத முடியாது, ஷேக் ஹசீனாங்கிற அந்த நாட்டில் இருக்க முடியாதுன்னு அரசியல் தஞ்சம் கேட்டு வர்றாரு இந்தியாவுக்கு. இந்திய அரசாங்கம் அரசியல் தஞ்சம் கொடுத்துருக்குது. அப்படிங்கிற வகையில் அவங்கள வந்தவுடனே முந்தையே கேட்டாங்க பங்களாதேஷ்லேருந்து, அவரை எங்கள் நாட்டுக்கு நீங்கள் திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு இந்தியாவில் கேட்கும்போது, இல்லை ஒப்பந்தத்தில் வந்து அரசியல் அந்த கைதிகளாக வரக்கூடியவங்களுக்கு இல்லை அப்படின்ற பதிலை சொன்னாங்க. இப்போ சொல்ல முடியாது. இப்போ வந்து அவங்க அரசியல் கைதி கிடையாது, அரசியல் தஞ்சம் இல்லை. இது இப்போ முறையாக குற்றவாளி நீதிமன்றத்தை, ஒரு நாட்டு நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டும் போது இது அரசியலில் வராது. எங்கள் நாட்டில் வந்து 1400 ரூபா கொள்றதுங்கிற அரசியல் கிடையாது. அது அவங்க தான் செஞ்சாங்கங்கிற நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவங்கள ஒப்படைக்கணும்னு இப்போ கேட்டிருக்கிறாங்க இந்தியாவில். இந்தியா வந்து அதை இந்திய பங்களாதேஷ நல்லுறவை நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் அவசரப்பட மாட்டோம்னா அது பதில் இப்படி தான் கொடுக்குறாங்க. தருவோன்னு சொல்லாமல், தரமாட்டோன்னு சொல்லாமல், அது நல்லுறவை மதிக்கிறோம், நாங்கள் அவசரமாக முடிவெடுக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் தரமாட்டோம்னு அர்த்தம். தரமாட்டோம்னு சொன்னால் ஒப்பந்தத்துக்கு எதிராக போயிடும். அப்படி சொல்லாமல் நாங்கள் நிதானத்தை கடைப்பிடிப்போம் அப்படின்னா தர முடியாதுன்னு அர்த்தம். இப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னு சொன்னால் இவர் மரணத்தினால தப்பிச்சிருவார். இவங்க உப்படைச்சாரும் தண்டிக்க முடியும். இந்திய அரசாங்கம் வந்து அங்கே அந்த நாட்டுக்கு போனால் தானே தண்டிக்க முடியும். அந்த நாட்டில் இவரை கைதியாக பிடிச்சி கொடுக்கணும்ல, கொடுக்கறதுக்கு இவங்க இந்தியா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. சொன்னாங்கன்னா அந்த ஒப்பந்தத்துடைய விதிக்கு மாற்றம். அந்த ஒப்பந்த வாசகத்தை எழுதி தான் கேட்டு இருக்கிறாங்க, அவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஒப்பந்தத்தை போட்டு நமக்கு உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, ஒப்பந்தத்தில் என்ன ஷரத்து இருக்கிறது, அந்த ஷரத்து பிரகாரம் நீங்கள் ஷேக் ஹசீனாவை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவங்க அதை மறுக்க இல்லை இந்தியாவுக்கு. அதே நேரத்தில் ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு நெருங்கிய ஒரு உறவுல இருந்தவர், ஆட்சியில் இருந்த வரைக்கும் நெருங்கிய உறவுல இருந்தார். அப்படிங்கிறதுனால அவரை கொடுக்கவும் மனசு வர மாட்டேங்குது. ஆனால் சட்டப்படி கொடுக்காம இருக்க முடியல. இல்லை, இப்போ இந்தியா வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? கொடுக்க முடியாதுன்னு என்ன நடக்கும்னு கேட்டால், இங்கே குண்டு வச்சுட்டு பங்களாதேஷுக்கு போனால் அவன் தரமாட்டான். நீங்கள் எதுக்கு அந்த ஒப்பந்தம் போட்டிய? நம்ம நாட்டில் குற்றம் செய்கிறவன் வந்து அந்த நாட்டில் ஒழிஞ்சிக்கிட்டான்னு சொன்னால் நம்ம அதை பிடிச்சி தந்துடணும், அப்போ தீவிரவாதம் குறையும்ங்கிறது தானே சொன்னீங்க. பயங்கரவாதம், குற்றம், பொருளாதார மோசடி, இதெல்லாம் குண்டு வச்சவெல்லாம் வாரா பங்களாதேஷ் போயிடுவாங்க, பிரச்சனை இல்லை, பங்களாதேஷுக்கு போயிடுவாங்க, மோடிக்கு எதிராக தான் இருக்கா அப்படின்னு போயிடுவாங்க. ஆமாம், ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க அதெல்லாம் அதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக வந்து முஸ்லீம் நாடுகள்லாம் இந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. எதுக்காக போட்டாங்கன்னு கேட்டால், இந்த முஸ்லீம் தான் கொண்டு வைப்பான், அவன் அங்கே போயிடுவான், அவனுக்கு அவனை பிடிக்கணுமாக இருந்தால் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வேணும்ட்டாங்கல்ல. இவங்க தேசத்துடைய வெளியுறவு கொள்கை அடிப்படையில் இந்த அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. வெளியுறவு கொள்கை பிரகாரம் நம்ம இப்படி ஒன்று இருந்தால் தான் நம்ம நாட்டில் குற்றம் செஞ்சுட்டு அண்டை நாட்டில் போய் அவன் தஞ்சம் போகக்கூடாது, அது அவனுக்கு பாதுகாப்பற்ற நிலையை உண்டாக்கணும்னு செஞ்சாங்கல்ல. அதையும் அவன் செய்ய மாட்டான். அவ்வளோ வேற ஒன்றும் செய்ய முடியாது, பங்களாதேஷ் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வந்து என்ன செய்வான்டா, நீ வந்து ஒப்பந்தத்தை மீறிட்டீல, ஒப்பந்தம் இல்லைண்டாயிரும். அப்போ இந்த நீங்கள் ஷேக் ஹசீனாவை தரலன்னு சொன்னால் ஒப்பந்தத்தில் இல்லைண்டாயிரும். ஒப்பந்தம் இல்லைண்டா என்ன ஆகும்னு கேட்டால், நாளைக்கு இங்கேருந்து ஒருத்தர் ஏதாவது செஞ்சுட்டு பங்களாதேஷுக்கு போனால் அவங்க என்ன செய்வாங்க, இதே காரணத்தை வச்சு, இல்லை நீங்கள் எங்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க, நாங்கள் அந்த ஒப்பந்தம் இப்போ இந்தியா என்ன முடிவில் இருக்குது, தந்துருமா தராதா? இந்தியா வந்து தாமதப்படுத்துறது. என்னுடைய கணிப்பு என்னன்னு கேட்டால், இவங்க சட்டப்படி ஒப்பந்தப்படி கொடுத்தும் ஆகணும். கொடுக்கலன்னு சொன்னால் பல நாடுகளில் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கூட யோசிப்பாங்க. 10 நாடுகளில் இந்தியா ஒப்பந்தம் பண்ணியிருக்குல்ல,
என் கைதி என் குற்றவாளி நீ தரணும், உன் குற்றவாளியை நான் தருவேன்னு சொல்கிறாங்கல்ல, அவன் யோசிப்பான் இந்தியா அந்த ஒப்பந்தத்தை சரியாக செய்யாது, அவங்க வசதிக்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர நம்ம நாட்டில் குற்றவாளி பங்களாதேஷ் நம்ம உருவாக்க ஒரு சின்ன நாடு, அது இந்தியாவை மறட்டிட முடியுமா? இந்தியா அவ்வளோ பெரிய நாட்டை வந்து ஒரு சின்ன பங்களாதேஷ், இலங்கை கூட செய்யலாங்க. நாடுன்னா நிறைய நம்ம தனியாக போயிடுதுல என்ன இருந்தாலும் ஒரு நாடுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ள நம்ம இந்தியாவை சார்ந்து இல்லையா பொருளாதாரம்? இல்லை அவங்க இந்தியாவோட பொருளாதார ஜிபிடியா ஜிடிபிலாம் நம்ம மேலே இருக்கிறாங்க அவங்க. பாகிஸ்தான் தான் அதில் பார்த்துருக்கே தவிர பங்களாதேஷ் நல்ல நிலையில் இருக்குது, இந்தியாவை விட பொருளாதாரத்தில் மேல் நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் தான் பிரச்சனை. குற்றவாளிகளை ஒப்படைக்கிறது, குற்றவாளிகளை ஒப்படைக்கிற ஒப்பந்தம் எதுக்கு இந்தியாவில் போடுறோம், பக்கத்து பார்த்து பர்மாவில் போடுறோம், அங்கே போடுறோம், இலங்கையில் வரைக்கும் போட்டிருக்கோம்னா எதனால் பண்ணுறோம்னு கேட்டால் நம்ம நாட்டில் தப்பு செஞ்சுட்டு அங்கே போயிட்டான்னு சொன்னால் அவன் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. வேற ஒரு நாடு இறையாண்மை அவங்களுக்கு இருக்குன்றுவாங்க. அதை இல்லாமல் வந்து இந்த அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் பிடிச்சி தாங்கன்னு தந்துடுவாங்க. இது நாட்டுடைய பாதுகாப்புக்கு தான் இது செஞ்சாங்க. இப்போ நாட்டுடைய பாதுகாப்பை விட ஒரு ஒரு நபருடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் வேற நாட்டில் இந்தியா இது மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, அவன்லாம் என்ன செய்வான், ரத்து பண்ணிடுவான். இந்தியா ஒப்படைக்குது, அவங்க இந்தியாவிலேருந்து வேற நாடுகளுக்கு ஆதரவு தருவாங்களா? கிடையாது, இந்தியாவை தவிர வேற எந்த நாடும் ஆதரவு தர மாட்டான். இல்லை வாய்ப்பு இருக்கா? அதுதான் நடக்கும்ங்கிறது. பாகிஸ்தான் தருமா? பாகிஸ்தான் தர மாட்டாங்க. இல்லை பாகிஸ்தான் தர மாட்டாங்க. எந்த நாட்டோட பங்களாதேஷுக்கு ஒப்பந்தம் இல்லையோ அந்த நாடு போயிடுவாங்க. அந்த மாதிரி நாட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பிடிச்சும் கொடுக்காம அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி. எங்க நாட்டில் இப்போ இல்லை, அப்படி ஏதாவது இந்தியா காப்பாற்றி விட்டுரும். காப்பாற்றி விடுங்கிறது நல்லா தெரியுது, பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அது போக வந்து இப்படியான ஒரு நிலையில வந்து இன்டர்போல்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, சர்வதேச போலீஸ். இன்டர்போல் போலீஸும் சர்வதேச போலீஸ்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன செய்யலான்னு கேட்டால் நம்ம நாட்டில் குற்றம் செஞ்சுட்டு வேறு நாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்க சொல்லி நம்ம எழுதணும்னு சொன்னால் அவங்க பிடியாணை போடுவாங்க, பிடிவாரண்டு போடுவாங்க. பிடிவாரண்டு போட்டு கைது செய்யப்பட்ட ஓட்டதுக்கு பிறகு அவங்க சர்வதேச அந்த போலீஸ் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இன்டர்போல் வரும்போது நம்ம தடுக்க முடியாது. இன்டர்போல் ஒரு நாட்டில் நுழைஞ்சி பிடிச்சாங்கன்னு சொன்னால் அது முறைப்படி வாரண்ட்லாம் இஷ்யூ பண்ணி அப்படி செஞ்சாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இன்டர்போலையும் இவங்க அணுகி இருக்கிறாங்க. ஆனால் இன்டர்போலில் என்ன இருக்குன்னு பங்களாதேஷ் அணுகிருக்காங்க. இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரியே இன்டர்போல துணைக்கு நாடி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் இந்தியாவுக்குள்ள வந்து பிடிச்சிட்டாங்க அப்படி பிடிச்சி தர்றதுக்குன்னு அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லா நாடுகளும் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்டர்போலுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குதுங்கிறத அனைத்து நாடுகளும் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். நமக்கு ஒரு தேவைப்பட்ட நாளைக்கு அவன் அணுக வேண்டியிருக்கும்ல. நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்டர்போல் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்தியா எங்க வேணாலும் வரலாம். நேரம் வந்து மோடி தடுத்தாலுமே வந்து பிடிச்சி ஆமாம் தடுக்க மாட்டாங்க. அப்போ அவனுக்கு அந்த ரைட் இருக்கிறது. இப்போ சிபிஐ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தடுக்கல் நமக்கு அப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதில் இந்த வாசகத்தை வச்சு தான் அவங்களும் தயக்கம் காட்டுறாங்க. என்ன வாசகம்னா இது வந்து அரசியல் ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது, இது வந்து நாங்கள் இது மாதிரி விஷயத்துக்கு இன்டர்போல் பயன்படுத்த முடியாதுங்கிற மாதிரி அவங்க வாய்மொழியான சொன்னதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கணும்பாங்கல்ல, அந்த மாதிரி செய்தியில் வந்து கொண்டிருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னு வரல. பங்களாதேஷ் கேட்டு தான் வந்திருக்குது. இன்டர்போல் வந்து இதை வந்து இந்த கிரிமினல் குற்றத்தில் அங்கே எடுத்துக்க முடியாது. இது ஒரு அரசுக்கு எதிரான போராட்டம். இன்டர்போல் கிரிமினலுக்கு தான் வர முடியும். கிரிமினல் சட்டம் வச்சுட்டு ஓடிட்டான் தேடப்படும் மாஃபியா கூட்ட தலைவன், அந்த மாதிரி தான் இன்டர்போல் வர முடியும். தலைவர் இது வந்து அப்படி இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றதாக ஊடகங்கள்ல இருந்து கசிய விடுறாங்க. ஆனா இது வந்து அப்படி சொல்ல முடியாது. என்ன கேட்டா இது வந்து மரண தண்டனைங்கிறது விசாரித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்குரிய ஐநாவுடைய இதையே ஆதரவா காட்டி தானே செஞ்சிருக்கிறாங்க. இல்ல ஒரு விசாரணைனா சம்பந்தப்பட்டவரை இப்ப நீங்க குற்றச்சாலி நான் குற்றவாளினா என்னையே விசாரிக்காமலே அது எப்படி ஒரு நல்ல விசாரணையா இருக்குங்கிறேன். விசாரிக்கன்னா நீ எதுக்கு ஓடுன, நாங்களும் உன்னை விசாரிக்க வர வேணாம்னு சொன்னோம். நேற்று என்னன்னு கேட்டா இவர் நாட்டில் இருந்துக்கிட்டு இவரை விசாரிக்காம செஞ்சிருந்தாங்கன்னு அந்த கேள்வி கேட்கலாம். நீங்கள் ஒரு நாட்டில் தப்பு செஞ்சுருக்கேன்னு நாங்கள் மக்கள்லாம் கோபத்தில் இருக்கிறோம், நீங்கள் ஒழியாமல் இருந்து நான் சட்டப்படி எதிர்கொள்கிறேன் அப்படின்னு வந்து செஞ்சுருந்தீங்கன்னா அதை ஏற்றிருப்போம். இப்போ என்னன்னு கேட்டால் நீங்கள் ஓடி போயிட்டீங்க, அதனால ஒன்றும் வர முடியாது. நாட்டை விட்டு அமெரிக்கா வந்து பங்களாதேஷ் பக்கம் தான் நிற்குது. அமெரிக்கா இப்போ ஆட்சியாளர் பக்கம் தான் இருக்குது. அது எதுக்கு இருக்குன்னு ஏன்னா ஹேத் கசினா இருந்த வரையும் அது அமெரிக்காவுக்கு எதிராக தானே இருந்தது. பங்களாதேஷ் இந்தியாவுக்கு நட்பாகவும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எதிராகத்தான். அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஷேக் ஹசீனாவுடைய பாலிசினால தான். ஆமாம். ஆனால் இந்தியா அந்த மக்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனாவுடைய அந்த பாலிசியை மொத்தமாக வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஷேக் ஹசீனா முக்கியமான காரணம்
2024 ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து எதிர்க்கட்சிகள்லாம் போட்டியிடலை. போட்டியிடாத அளவுக்கு நம்ம நாட்டில் ஞானேஸ்வர் மாதிரி ஆளை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தேர்தலை அநியாயமான முறையில் கள்ளத்தனமான வேலைகள்லாம் நிறைய செஞ்சாங்கன்னு குற்றச்சாட்டு வந்து எதிர்க்கட்சிகள் எந்த கட்சியுமே போட்டியிடலை. போட்டியிடாமல் தான் இவங்க லாஸ்ட்டாக பிரதமராக வந்தாங்க. அதுவும் ஒரு காரணம். சர்வாதிகாரம் தான். சர்வாதிகாரம் எந்த அளவுக்கு சர்வாதிகாரம்னா, இவங்களுக்கு எதிராக இருந்தவர் வந்து கலிதா ஜியான்னு ஒருத்தவங்க. கலிதா ஜியான்னு சொன்னால், அதாவது ஜியாவுர் ரஹ்மான் இராணுவ தளபதி இருந்தார். அவர் தான் முஜிபுர் ரஹ்மான குடும்பத்தாரெல்லாம் சுட்டு கொண்டுட்டு ஆட்சியை கைப்பற்றினார். அவருடைய மனைவி தான் கலிதா ஜியாங்கிறாங்கல்ல. ஜியாண்டா ஜியாவுர் ரஹ்மான். அதாவது முஜிபுர் ரஹ்மான் ஆட்சியில் இருக்கும்போதுங்க ஆரம்பத்தில் ஓஹோன்னு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடுமையான வெறுப்புற அளவுக்கு அவருடைய ஆட்சி வந்து சர்வாதிகாரம் ரொம்ப எல்லை மீறி போன பிறகு மக்கள் கடும் வெறுப்பில் இருந்தாங்க. அந்த இதை பயன்படுத்தி தான் இராணுவ தளபதியாக இருந்தவர் ஜியாவுர் ரஹ்மான். அவர் என்ன செய்கிறாருன்னா, முஜிபுர் ரஹ்மானை வீட்டுக்குள்ளே வச்ச 40 பேர் குடும்பத்தார் எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுறாங்க. ஷேக் ஹசீனா வெளிநாட்டில் போயிருந்தார், தப்பிச்சு. அதனால தான் அந்த சம்பவத்தின் போது இவர் இருந்தால் இவரையும் சுட்டிருப்பாங்க. ஷேக் ஹசீனா இப்போ வெளிநாட்டில் இருந்ததுனால ஷேக் ஹசீனாவே அவருடைய சகோதரி ஒருத்தங்க 2 பேர் வெளிநாட்டில் இருந்தாங்க. பாக்கி எல்லாரையுமே குடும்பத்தார் முழுசையுமே அதை சுட்டு குடும்பத்தையே கொண்டுட்டார் அவர். கொண்டுட்டதுக்கு பிறகு அதுக்கு எதிராக ஏதாவது கிளர்ச்சி வருமானா கிளர்ச்சி வர காணாம். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவர் வந்து இராணுவத்தை தயார் பண்ணி அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியில் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கிறார். அப்படின்னா இந்த முஜிபுர் ரஹ்மானுடைய கொலை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. மக்களை விரும்பின ஒன்றாக இருந்திருக்கு. ஒரு நேரத்தில் அவரை நேசித்தாங்க. அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. கொல்லப்பட்டவன் இராணுவ தளபதியாக வந்து அவன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான், ஜெயிக்கிறான். அவருடைய மனைவி பிரதமர் எப்படி ஆனாங்க? கலிதா ஜியா. அவருக்கு பிறகு அவருடைய மனைவி கலிதா ஜியா வந்து என்ன செய்கிறாங்க, அவரும் கொல்லப்பட்டார். யார்? இந்த இவருடைய கலிதா ஜியாவுர் ரஹ்மான் இருக்காரு. அந்த ஜியாவுர் ரஹ்மான் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவரை வந்து அடுத்து வந்த தளபதி இர்ஷாதுங்கிற தளபதி, பங்களாதேஷ் தளபதியாக இருந்தார். அவரை முடிச்சு விட்டு அவர் ஆட்சிக்கு வர்றாரு. இர்ஷாது கையில் ஆட்சி வருது. அதுக்கு பிறகு தான் இவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. யார்? கலிதா. அந்த ஜியாவுர் ரஹ்மான் பேரில் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பித்து மக்கள்கிட்ட அனுதாபம் பெற்று ஆட்சிக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு அவங்க ஆட்சி போய் தான் திருப்பி இவங்க வருது. இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா 3 தடவை தொடர்ச்சியாக பிரதமராக இருக்கிறாங்க. ஷேக் ஹசீனா இருக்கும் பொழுது இந்த கலிதா ஜியா உள்பட எல்லா தலைவர்களையுமே வீட்டு சிறையில் வச்சுருக்கிறாங்க. 17 வருஷமாக கலிதா வந்து சிறையில் இருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த புரட்சி வந்து இந்த அம்மா விரட்டி விடுற வரைக்கும் இவருடைய எதிர்கட்சியாக இருந்த கலிதா ஜியா வந்து வீட்டு சிறையில் தான் இருக்கிறார். சிறையில் தான் வச்சுருந்தாங்க. வயசாகி போய் உடல்நிலை சரியில்லைன்ற உடனே வீட்டில் இருந்துக்கிறங்க, அரசியல் நடவடிக்கை ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டு காவலில் தான் அவங்க வெளியே வரவே கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும்னா அரசியல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. மருத்துவம் மற்ற மாதிரி விஷயங்களுக்கு தான் நீங்கள் வந்து வெளியே அனுமதி பெற்று வரணுங்கிற மாதிரி அவங்கள வச்சுருந்தாங்க. அப்போ இதெல்லாம் எல்லை மீறின கொடுமை தானே. இதெல்லாம் மக்களுடைய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அது போக இந்தியா நினைச்சா காப்பாற்ற முடியும். இன்டர்போல் இந்த மாதிரி வரவிடாம அதுக்கு முன்னாடி வேற நாட்டுக்கு அனுப்பி இந்த மாதிரி பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். ஆனா இன்டர்போல் வந்தா இவங்க கண்டிப்பா மரண தண்டனை உறுதி. அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் ஹியரிங் நடக்குமா இல்லை டைரக்டா மரண தண்டனை? இல்லை, மரண தண்டனை தான். ஆனால் வந்து அதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு இருக்கிறதுனால அந்த கேஸ் நடக்கும். அங்கேருந்து அப்பீல் பண்ணலாம். அவங்க கொண்டு போன பிறகு அப்பீல் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் அப்பீல் பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மரண தண்டனை கொடுத்தாங்களோ அவங்களாம் அப்பீல் பண்ணாங்க. இதைத்தான் ஒட்டி தான் அவங்க தீர்ப்பளிப்பாங்க. அது வேற வகையான சட்டம். அதில் வந்து நாங்கள் வந்து மாற்று தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு இருக்கே தவிர சுப்ரீம் கோர்ட்டு இதைத்தான் சொல்லும், இதே தீர்ப்பை தான் உறுதிப்படுத்தும். அதனால மரண தண்டனைங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். இந்தியா காப்பாற்ற நினைக்குது. இது எதை வச்சு நினைக்குதுன்னா, இந்த ஷேக் ஹசீனா வந்து நமக்கு நண்பராக இருந்தாருங்கிறது தான். நாடு நண்பராக இருந்தங்க அடிப்படையில் கிடையாது. ஷேக் ஹசீனாவா நாடாண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ஷேக் ஹசீனா தான் முக்கியங்கிற மாதிரி இவங்களுடைய பாலிசி இருக்குது. ஒருக்காவும் இந்த எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு கேட்கும்போது அக்ரிமெண்ட் படி ஒப்படைக்க முடியாதுன்னு பதில் சொன்னாங்க. ஏன்னா அரசியல் தஞ்சம் கொடுத்துருக்குறோம், அது ஒப்பந்தத்தில் கட்டுப்படுத்தாது, அவங்கவுங்க நாட்டில் கிரிமினல் குற்றம் செஞ்சுட்டு வரலன்னு முதல்ல இந்தியா மறுத்துருச்சு. இப்போ அந்த சொல்லி மறுக்க இயலாது. இப்போ தான் கிரிமினல் குற்றவாளின்னு சொல்லி தானே தீர்ப்பளிச்சிருக்காங்கல்ல. இதுக்கு பிறகு நீங்கள் வச்சுக்கிற அரசியல் தஞ்சம்னு சொல்லக்கூடாது. எங்கள் நாட்டில் 1400 கொலை பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் தண்டிக்கிறோம், நீங்கள் அரசியல் தஞ்சம் எப்படி கொடுப்பீங்க? அப்போ இந்தியா என்ன முடிவு எடுக்குதுங்கிறது ஒரு சர்வதேசம் ஒரு நிலைக்கு தப்பிக்க விடுவாங்கன்னு நான் கணிக்கிறேன். என்னுடைய கணிப்பு நினைக்கிறீங்க. தப்பிக்கு வேற நாடு, ஒப்பந்தம் இல்லாத நாடு இருக்கும்ல, பங்களாதேஷ் ஏதாவது ஏற்பாடு பண்ணி விடுவாங்க, அந்த மாதிரி எதுக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம். இது வங்கதேச விடுதலையில் தொடங்கி முஜிபுர் ரஹ்மான் அவருடைய எதிரி, அதன் பிறகு அவருடைய மகள், இந்த 3 ஆட்சியை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இது அமெரிக்கா மாதிரி நாடுகள் எப்படி பயன்படுத்திக்குது, இந்தியா மாதிரி அண்டை நாடுகள் எப்படி இந்த நட்பு போய்விடக்கூடாது என்று நினைக்குது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நாட்டு அரசியல், வங்கதேச அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் கலந்து மக்களுக்கு ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.